ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபாலோயிங் த மூன் புத்தகத்தோட பார்ட் 2 பார்ப்போம். குட்டி அம்மையாவும் அந்த வயதான ஓநாயும் அவர்கள் பயணத்தில் அடுத்த கட்டத்தில் என்ன விதமான அனுபவங்கள் பெற்றார்கள், அம்மையா தன் பெற்றோரை கண்டுபிடித்தாரா என பார்க்கலாம். இருவரும் சென்ற பாதையும் ஒரு பாழடைந்த கட்டடத்தின் வழியே அது சென்றது. அம்மையாவும் ரொம்ப சந்தோஷமாக தனது பயணத்தை தொடர்ந்தார். அந்த நிலாவின் நிழலில் இதே பயணம் தன்னை நிச்சயம் தன் பெற்றோரிடம் கொண்டு சேர்க்கும் என்று அம்மையா முழுமையாக நம்பினார்கள். அவர்கள் ஒரு சமதளத்தை அடைந்த பிறகுதான் தெரிந்தது தாங்கள் வந்திருப்பது ஒரு பழைய நகரத்தின் வீதியில். அந்த இருளில் அம்மையா அப்போதுதான் அந்த ஓநாயின் ஆறாத காயங்களை அந்த நிலவொளியில் தெளிவாக பார்க்க முடிந்தது. தனக்காக ஒரு ஓநாய் கூட்டத்தோடு சண்டையிட்டதை நினைத்தும் பார்த்து கொண்டார்கள். அந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ஏன் உங்களை தாக்கினார்கள் என்று அப்பாவியாக பெருமூச்சுடன் அந்த வயதான ஓநாய் சொல்லத் தொடங்கியது. அவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்களே. ஒரே கூட்டமாகத்தான் நாங்கள் பல காலமாக வாழ்ந்து வந்தோம். எனக்காக அவர்கள் நிறைய உதவி செய்தார்கள் என் வாழ்நாளில். நானும் அவர்களுக்கு பதிலாக நிறைய வேட்டையாடி சண்டையிட்டு உதவி செய்தேன். அவை எல்லாம் ஒரு காலம் என்று நெடும் மூச்சு எடுத்து தொடர்ந்தது. அம்மையா, அந்த நிலவை பார்த்தாயா? உனக்கு தெரியுமா, இந்த நிலவுக்கென்று தனியே வெளிச்சமோ ஏதும் ஒளியோ கிடையாது அம்மையா. சூரியனின் கதிர்வீச்சு சந்திரனில் பிரதிபலிக்கிறது, அவ்வளவே. ஆனாலும் நிலவு அதன் அமைதியில் அழகாகத்தான் இருக்கிறது, சூரியனைப் போல. அதற்கு பிரதிபலனாக நிலவு சூரியனுக்கு ஏதும் செய்கிறதா அம்மையா? உனக்கு தெரியுமா? அழகான நிலவின் ஒளியில் இந்த உலகம் எத்தனை அழகாக அமைதியாக பிரதிபலிப்பதை தன்னுடன் இருக்கும் மற்ற நட்சத்திர கூட்டத்திற்கும் இந்த நிலவு சொல்கிறது பார். அம்மையா சிரிப்போடு தலையை ஆட்டியபடியே அவர் செல்வதை ஆமோதித்தது. அவங்க இருவரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தானே என்று அந்த வயதான ஓநாயை பார்த்து அம்மையா கேட்டது. ஆமாம் என்ற அந்த ஓநாய் மேலும் தொடங்கியது. ஏனென்றால் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் கொடுப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டுள்ளார்கள். தனக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தை, அந்த நிறைவை பகிர்ந்து கொண்டார்கள் மற்றவருடன். அதோ அங்கே தூரத்தில் இருட்டில் வளர்ந்திருக்கும் அந்த பூவை பார்த்தாயா அம்மையா? இந்த மின்மினி பூச்சிகள் இல்லாமல் அந்த அழகான மலர்களை நாம் இந்த இருட்டில் பார்க்க வாய்ப்பே இல்லைதானே? இது இயல்பாக அமைந்துவிட்டது. சில நேரங்களில் நம் பிரதிபலிப்பும் சந்தோஷமும் நம்முடன் யார் இருக்கிறார்கள் என்பதை சார்ந்தே அமையும். நம்மை சார்ந்தவர்களோ சுற்றி இருப்பவர்களோ நல்ல நிலையில் வளரும்போது அவர்களை நாமும் வெறுக்கக்கூடாது அம்மையா. மாறாக அவர்கள் வளர்ச்சியில் சந்தோஷமும் பங்கும் பெற வேண்டும். மற்றவருக்கு நாம் செய்யும் சிறு உதவியோ எதிர்பாராத அன்போதான் நமக்கு நாம் யார் என்பதை காட்டலாம் என்று அந்த வயதான ஓநாய் தன் அடுத்த தலைமுறைக்கு மிக கவனமான விஷயங்களை கடத்தி சென்றது. அம்மையாவின் அடுத்த கேள்வி, நீங்கள் ஏன் உங்கள் கூட்டத்தோட சண்டை போட வேண்டும் என்று அப்பாவியாக கேட்டது. அதற்கு அந்த ஓநாய் கூறியது, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு அதற்கான பதில் தெரியாது அம்மையா. அந்த நிமிடம் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமே எனக்கு சரியான விஷயமாக தோன்றியது. அவர்களை எதிர்ப்பதோ இல்லை வேறு எதுமோ எனக்கு அந்த நிமிடம் முக்கியமாக தோன்றவில்லை. மேலும் அம்மையா கேட்டது, அதற்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா என்று அந்த ஓநாய் மிகவும் தெளிவாக திருத்தமாக சொன்னது. இல்லை அம்மையா என திடமாக. இந்த வயதான காலத்தில் மேலும் அந்த சூழ்நிலையில் அந்த நிமிஷம் தவிர நான் வேறு எதையும் பெரிதாக யோசிப்பது இல்லை என்று தெளிவாக கூறியது. தங்களுக்கு மேலே தெரிந்த இந்த இரவில் விண்வெளியில் தனக்கான உணர்வுகளை நீண்ட காலமாக அது மறந்துவிட்டதாக உணர்ந்தது அந்த ஓநாய். அந்த நிமிடம், அந்த நொடி, இந்த வாழ்வு என் முன் விரிந்திருக்கும் இந்த அழகான வாழ்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த நிலவின் அடியில் இதுவே முக்கியம் அம்மையா என்றது அந்த வயதான ஓநாய். அதன் வயது முதிர்வும் அனுபவமும் அடுத்த தலைமுறைக்கான பாடத்தையும் அம்மையாவால் நன்கு உணர முடிந்தது. அவர்களை நோக்கி மிக அதிகமான அடர்த்தியான பனிக்காற்று வீசத் தொடங்கியது. இருவரும் ஒரு பாதுகாப்பான இருப்பிடம் தேடி சென்றார்கள். யாரும் மற்ற ஒரு கருங்கல் கட்டிடத்தில் இருவரும் மிக பாதுகாப்பாக அமர்ந்து அந்த பனிப்புயலை மிக அமைதியாக வேடிக்கை பார்த்தார்கள். அங்கிருந்த சுவற்றில் வரைந்திருந்த ஓவியங்களை கண்ட அம்மையா அந்த சந்திரனின் அதன் பாதையும்
வானத்தை சித்தரிக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டிருப்பதை மிகவும் ஆர்வமாக பார்த்தது. அவையாவும் இந்த விசித்திரமான கட்டிடத்தை கட்டியவரின் கவர்ந்த ரசனைகள் போல தோன்றியது அம்மையாவுக்கு. ஒருவேளை அந்த காலத்தில் இந்த மனிதர்களும் இந்த நிலவை பின்தொடர்ந்தார்கள் போல என்று எண்ணிக்கொண்டது. அம்மையாவிற்கு திடீரென்று ஒரு எண்ணம். ஒருவேளை அந்த நிலவை பின்தொடரலாம் என்று அப்பாவியாக நினைத்து தன் தேடல் ஆபத்தானதும் முட்டாள்தனமானதும் போல இந்த வயதான ஓநாயும் இது அறியுமே என்று யோசித்தது. என்னுடைய இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி என்று அந்த ஓநாயிடம் முழு மனதோடு நன்றி கூறியது அம்மையா. இதை கேட்ட அந்த ஓநாய் மெல்ல தன் காயங்களுடனான உடலை திருப்பி சிறு புன்னகையுடன் சொன்னது, என்றுமே சிறந்த பயணம் என்பது நாம் மற்றவருடன் பயணிப்பதே அம்மையா, இதை என்றும் நீ மறவாதே என்று. சிறிது நேரத்தில் பனிப்பொழிவு குறைந்தவுடன் இருவரும் அந்த இடத்தை விட்டு மலை உச்சியிலிருந்து அடிவாரத்திற்கு பயணிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆரம்பித்த இடத்தில் காட்டுப்பகுதி ஆரம்பித்தது. அம்மையாவிற்கு அந்த இருட்டில் கண்களால் துளாவி மெதுவாகத்தான் நடக்க முடிந்தது. சிறிது தூரம் நாம் சென்ற பிறகும் இந்த பாதை நாம் கீழே செல்லும் பாதையாக அம்மையாவிற்கு தோன்றியது. வயதான ஓநாய் கூறியது நினைவில் வந்தது. நம்முடைய பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள், பயணத்தை அனுபவி, எத்தனை கடினமாக இருந்தாலும் சரி, அது நமக்கான ஒரு பாடமாகவும் அமையும் என்று சொல்லி கொண்டது. ஆமாம் என தனக்குத்தானே அதை உரு போட்டுக்கொண்டு அம்மையா பயணத்தை தொடர்ந்தது. இதில் அதிசயம் என்னவென்றால், வெளியே இருந்த பெரும் இருட்டு காடுகளில் நுழைந்தவுடன் அம்மையாவின் கண்களுக்கு தெரியவே இல்லை. அந்த காடுகளோடே நிலவின் ஒளியில் அந்த இடம் மேன்மேலும் அழகாகவும் நிசப்தமாகவும் தோன்றியது. தனக்கான பாதை தன் முன்னே விரிந்திருப்பதாக அம்மையா சந்தோஷத்தோடு பயணத்தை தொடர்ந்தது. ஆனால் அந்த ஓநாயோ அது வெறும் கற்பனையே என்றது அம்மையாவிடம். மேலும் நம் இருப்பிற்கான காரணமும் புரிந்துணர்வும் முயற்சியும் எப்போதும் முதலில் ஏதும் புரியாதது போலவே தோன்றும் அம்மையா. நாம் அந்த நிமிட வாழ்வை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த கணமே நம் பயமோ குழப்பமோ இந்த இருட்டு போல தானாக விலகி போகும். விடியலின் ஒளியில் முதல் கோடுகள் வானத்தை வருட ஆரம்பித்தன. இவர்கள் பயணத்தை தொடர்ந்தன. சிறிது தூரத்தில் காட்டின் நடுவே அழகான ஒளி நடனம் போன்ற காட்சியை அம்மையா பார்த்தவுடன் அதை நோக்கி ஓடியது. ஆச்சரியமாக அந்த சிறு குளத்தில் இருந்த அழகான மலர்களை கண்ட அம்மையா, இந்த காட்டிற்குள் சூரிய ஒளி கூட நுழைய முடியாத இடத்தில் இத்தனை அழகான மலர்களா என்று ஆச்சரியமாக பார்த்தது. இதன் பெயர் தாமரை மலர்கள் என்று அந்த வயதான ஓநாய் சொல்லியது. இதன் வேர்கள் நீரின் அடி ஆழத்தில் மண்ணில் புதைந்திருந்தாலும் இந்த இருட்டில் இவை அழகாக வாழ்கின்றது, நீரின் மேலே ஒரு ஸ்வர்க்கம் போல என்றது. சட்டென அமைதியான அம்மையா கூறியது, இந்த மலர்களைப் போல நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்று எனக்கு தோன்றவில்லையே என்று வருத்தமாக கூறியது. ஏன் அப்படி சொல்கிறாய் அம்மையா? ஏன்னா நான் என்னோட பெற்றோரை இழந்து விட்டேன். இருப்பினும் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்கள். என் பெற்றோரை நான் பார்ப்பேனா என எனக்கு தெரியாது. என் வாழ்வின் எந்த நிச்சயமற்ற தன்மையும் இல்லை என்று மன வருத்தத்துடன் பகிர்ந்து கொண்டது அந்த சின்னஞ்சிறிய அம்மையா. இந்த மலர்களின் சந்தோஷமான நிகழ்விற்கு காரணம் உனக்கு தெரியுமா அம்மையா? இதன் தண்டிற்கோ அதன் வேருக்கோ இந்த குளத்தின் ஆழமோ அதன் இருட்டோ ஒரு பொருட்டே அல்ல. அது தன் முழு கவனத்தையும் தன்னுடைய வளர்ச்சியில் மட்டுமே கொண்டு அது இங்கு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறது. ஒருபோதும் அந்த வளர்ச்சியை யாராலும் தடுத்துவிட முடியாது என்று கூறியது. அப்போது நான் என்னோட அம்மா அப்பாவை நான் கண்டுபிடிச்சிடுவேனா அப்படின்னு அந்த அம்மையா கேட்டது. ஒருவேளை நம் முயற்சியை நிறுத்திவிட்டோம் அல்லது தவறான பாதையில் பயணித்தோம் என்றால் என்னவாகும் என்று அம்மையா கேட்டது. நீ கூறியது போலவும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அம்மையா. ஆனால் அவை நாம் எதனை அடிப்படையாக கொண்டு எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை பொறுத்தது என்றது ஓநாய். நாம் ஏதோ ஒரு புதிய ஒன்றை கற்றுக்கொள்ளவும் நாம் சரியான பாதையில்தான் போகிறோம் என்பதும் அந்த ஒன்று மட்டுமே, அதுவரை அந்த நிலவு நம்மை வழிநடத்தி போவது மட்டுமே, உன் அம்மா கூறியது போல முழு மனதுடன் அந்த நிலவை தொடர்வது மட்டுமே இங்கு இந்த நிமிடம் சரியாக இருக்கும். அவர்களின் பயணமும் தொடர்ந்தது. நிலவும் தெளிவாக வழிகாட்டியது. மேகங்களினூடே மீண்டும் அவர்கள் ஒரு சிறிய நகரத்தின் வழியாக செல்ல நேர்ந்தது.
இந்த இடம் ஏதோ மாயாஜாலம் போல தன்னுடைய பழைய நினைவுகளை அம்மையாவுக்கு திரும்ப கொடுத்தது. அங்கிருந்த சிறு துண்டு காகிதம் பார்த்தவுடன் அம்மையா தன் அம்மாவும் இதுபோல் சிறிய காகிதத்தில் பாடல்களோ அல்லது கவிதைகளோ வரையும் பழக்கம் உண்டு என்று கூறியது. தனக்கும் இப்போது அது போலவே தோன்ற தான் அதுபோல திறமையோ பழக்கமோ இல்லை என்று வருத்தமாக கூறியது. அப்போது அந்த ஓநாய் கூறிய அழகான வார்த்தைகள் அம்மையாவுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விஷயம் அம்மையா, நீ முயற்சியே செய்யாமல் தனக்கு தன்னுடைய குறைகள் பெரிதாக தோன்றுவது இயல்புதான். உனக்குள் தோன்றும் கவிதையும் பாடல்களும் அது உனக்கு பிடித்தவைகளை சார்ந்ததாக பிரதிபலிப்பதாகவும் இருக்கும் பட்சத்தில் உனது பயம், அனுபவம், நல்ல உணர்வுகள் இவை வெளிக்கொண்டு வருவதாகவும் உன்னை தனித்துவமாகவும் காட்டுவதாகவும் அந்த விஷயம் நடக்கலாம். ஆனால் நீ முயற்சியே செய்யாமல் அது தனக்கு வராது, தன்னால் இயலாது என்று கூறுவது மிக முட்டாள்தனமான ஒன்று என்று கூறியது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், ஏதும் தவறாக தன்னுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கேலியாகவும் படாதா என்று கேட்டது. அதற்கு ஓநாயின் பதிலோ, ஒருவேளை யாருக்குமே அவற்றை விரும்பாமல் கூட போகலாம் அம்மையா. நீ எழுதியது நீயே கூட விரும்பாமல் போகலாம். ஒரு செயலின் சந்தோஷமும் ஆத்மார்த்தமும் மட்டுமே முக்கியம். அதன் பலனோ விளைவுகளோ நமக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று சிறு புன்னகையுடன் கூறியது முதுமையின் அனுபவமான அந்த ஓநாய். எப்போது உன் கவிதை எழுதுவதை நீ தொடங்கப் போகிறாய் அம்மையா என்றது ஓநாய். உனக்கான நேரம் எடுத்து பிடித்த இடத்தில் அமர்ந்து பொறுமையாக உன்னை கவர்ந்த விஷயங்களை நிதானமாக யோசனை செய்து அழகான வார்த்தைகளை தேடி யோசித்து எழுது. அதற்கான இந்த நாள் முழுவதுமோ இன்னுமோ நீண்ட காலமோ எடுத்துக்கொள். உனக்கான அழகான உலகம் உன் முன்னே விரிவதை நீ உணர ஆரம்பிப்பாய் உன் படைப்பின் வழியாக. ஆனால் நம் செயலின் விளைவுகளோ அதன் பலன்களோ நமது கட்டுப்பாட்டில் என்றுமே இல்லை அம்மையா. படைப்பாளியின் சுதந்திரம், சந்தோஷம் உருவாக்குவது வரை மட்டுமே. அதை மற்றவர்கள் விரும்புவதோ விரும்பாததோ நம் கட்டுப்பாட்டில் ஏதும் இல்லை அம்மையா. இந்த முதிர்ந்த ஓநாயின் வார்த்தைகள் அம்மையாவின் மனதில் ஆழமாக தைத்தது. தனக்குள் புது மாற்றத்தை ஏற்படுத்தியதையும் அம்மையா அந்த நிமிடம் அம்மையாவிற்கு கிடைத்த இந்த வயதான ஓநாய் போன்ற வழிகாட்டி நாம் எல்லோருக்கும் வாழ்வில் நிச்சயம் கிடைத்திருப்பார்கள். அப்படி உங்கள் யாருக்காவது கிடைச்சிருந்தா இங்கே கமெண்ட் செக்ஷனில் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்கு உங்களுக்கான வழிகாட்டி கிடைச்சாங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவர்களின் பயணமும் மீண்டும் தொடர்கிறது. ஆனால் இதற்கு மேல் சுவாரஸ்யமாக இருந்ததா அல்லது வருத்தமாக இருந்ததா, அடுத்து அம்மையாவின் இந்த அனுபவங்கள் அம்மையாவுக்கு என்ன விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தன அல்லது பெற்றோரை அவள் கண்டுபிடித்தாளா அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம